Hey guys, welcome back to another video. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு என்னோடய பைக்கோட பேட்ரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைம் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது அர்ஜென்ட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தோம்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. என்னடா கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா பேட்ரி வீக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இந்த டைம் வந்துட்டு பேட்டரி சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் சார்ஜ் போடலான்னு சொல்லி பேட்டரி கழட்ட போகிறேன். ஸோ அந்த கழட்டுற வீடியோ தான் இது. கழட்டிட்டு நான் எங்கே போய் சார்ஜ் போடுறேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்றது தெரியல. ஸோ சீட் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 2 சீட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு இந்த இதை கழட்டும், இந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டினா எல்என்டி போல்ட் இதை வச்சு கழட்டிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளேருந்து பேட்டரி கழட்ட முடியும். ஸோ இதோட சைஸ் என்னன்னு போடலையே. 4 mm எல்என் கீ இதை வச்சு தான் இதை கழட்டணும். 4 mm எல்என் கீ கழட்டணும். ஸோ பேனல் ரப்பர் புஷ்ஷிங். ஸோ இந்த ரப்பர் புஷ் இதில் இருக்குது. மறந்துடாமல் பத்திரமா எடுத்து வைக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ்னு பார்த்தோம்னா எல்என் கீயில் வந்துட்டு 4 mm எல்என் கீ இருந்தாலே போதும். அண்ட் தென் வந்துட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்கு. தென் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அதுவும் ஸ்டார் டைப் வேணும். ஏன்னா மேலே இருக்க டெர்மினலில் கழட்டுறதுக்கு ஸ்டார் டைப் வேணும். தென் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரி டெர்மினல் கழட்டிக்கலாம். மைனஸ் தென் இந்த போல்ட்டை கழட்டிடுவோமா. ஸோ இதை இப்படி வச்சுட்டு தென் பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். வா என்ன வெயிட்டு. ஸோ